ஒரு சில நேரம் அமைதி என்ற உணர்வு இருக்கலாம், சில நேரம் ஒரு குழப்பமான உணர்வு இருக்கும், திடீர்னு ஒரு எரிச்சல் உணர்வு வரும், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவு பிறந்த உணர்வு வரும். மனிதனுடைய மனம் தன்னுடைய புரிதலில் மேம்பட மேம்பட உணர்வு நிலைகள்ல மேம்பட்டு வரும். இது உணர்வுகள் என்று அழைக்கப்படும். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மனிதனுடைய வாழ்க்கையில உணர்வு, உணர்ச்சி, விழிப்புணர்வு ஆகியவற்றை மனிதன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அனுபவித்து வருகின்றான். இந்த உணர்ச்சி, உணர்வு, விழிப்புணர்வுக்கான ஒரு தெளிவான வித்தியாசத்தை நாம் நம்முடைய லைஃப்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம வீட்டில் எல்லாருமே பேசும்போது யாரும் கோவப்பட்டு பேசுனாங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. உணர்வு பூர்வமாக நான் பண்ணேன், யோசித்தேன், நான் நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ரொம்ப எல்லாத்தையும் விழிப்புணர்வோடு பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி 3 வார்த்தைகள் பின்பற்றப்படுகிறது. இந்த உணர்ச்சி, உணர்வு, விழிப்புணர்வு ஆகியவை எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கிட்டோம்னா மனதை பற்றியான ஒரு பார்வை மேலும் நமக்கு விசாலமான தன்மைக்கு போகும். மனம் என்ற ஒரு நுண்கருவி தான் மனிதனுடைய முழு வாழ்க்கையுமே நகர்த்துகிறது. மனம் இல்லாவிட்டால் எதுவும் இல்லை. மனம்தான் தன்னை சிந்திப்பதை கவனிக்கிறது. மனம்தான் தான் சிந்திக்கிறோம் அப்படிங்கிறதே தூரத்திலிருந்து கவனிக்குது. எல்லாமே மனதினுடைய பரிமாணமா இருக்குது. மன உணர்வு உடலோடு எல்லை கட்டி நின்னா அது பேர் உணர்ச்சி. நம்ம உடல் என்பது பஞ்சபூதங்களால் ஆன ஒரு கருவி. நமக்கு அது அவை கூட அழகா சொல்றாங்க, பரமாய சக்தியுள் பஞ்சமா பூதம் தரமாறி தோன்றும் பிறப்பு என்று சொல்கிறார்கள். அப்போ மனிதனுடைய உடல் என்பது பஞ்சபூதங்களின் கூட்டு பொருளாக இருக்கிறது. இதுல 5 பொறிகள் இருக்கிறது. மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற இந்த 5 பொறிகள் இருக்கு. இந்த 5 பொறிகளும் செய்யக்கூடிய வேலைகள் தான் தொடு உணர்வு, நுகர்தல் உணர்வு, சுவைத்தல் உணர்வு, கேட்டல் உணர்வு, பார்த்தல் உணர்வு. இது 5 புலன்கள் என்று சொல்வோம். அந்த புலனோட மனமானது கனெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். மனம் என்ற அந்த நுட்பமான பொருள் இந்த புலன் உணர்ச்சிகளோட கனெக்ட் ஆகும்போது தான் தொடு உணர்வு, கேட்டல் உணர்வு வருது. மனம் என்பது ஒரு வகையான காந்த அலை. காந்தம் உணர்வுபட்ட பகுதி தான் மனம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ அந்த மனமானது காதோடு பொருந்தும் போது கேட்டல் என்ற ஒரு தன்மை உருவாகுது. மனமானது இந்த உடல் தோளோடு பொருந்தும் போது தொடு உணர்வு என்ற ஒன்று வருது. மனமானது கண்ணோடு பொருந்தும் போது நமக்கு பார்த்தல் வருது. இப்படி மனம் என்ற இந்த நுட்பமான பொருள் நம்முடைய புலன்களோடு கனெக்ட் ஆகும் போது உணர்ச்சி நமக்கு உருவாகிறது. இதுதான் உணர்ச்சி. புலன் வழியாக ஒன்றை நுகர்வது உணர்ச்சி என்று அழைக்கப்படுகிறது. இந்த புலன் பகுதியிலிருந்து மனதிற்கும் சில பகுதிகள் போகிறது. அது மன உணர்ச்சி என்று அழைக்கப்படுகிறது. உதாரணத்திற்கு, சுவையான ஒரு உணவை நாம் சாப்பிட்றோம் அப்படின்னா சாப்பிடும் போது மனசுல அவ்வளோ டேஸ்ட், அந்த உடல் அளவுல நாக்கு என்ற புலன்ல அவ்வளோ டேஸ்டா இருக்கு. அது மனதுல ரொம்ப சந்தோஷம் என்ற உணர்ச்சியை ஏற்படுத்துகிறது. புலன்களிலிருந்து வரக்கூடிய மன உணர்வுகள் மன உணர்ச்சிகள் என்று அழைக்கப்படுகின்றன. புலனளவிலும் உணர்ச்சி இருக்குது. இப்போ தொடும்போது அது தொடுவதை நாம் உணர்கிறோம். அப்படி உணரும் போது அந்த உணர்ச்சி நமக்கு யாராவது நல்லா அப்படி இன்னும் அப்படி ஒரு அன்பா தடவி விடும்போது அந்த உணர்ச்சி மனதளவுல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது. அது மன உணர்ச்சி. புலன் உணர்ச்சி அது அழகாக இருக்கும்போது, ரசிக்கிறது மாதிரி இருக்கும்போது அது மனதிலும் ஒரு உணர்ச்சி ஏற்படுத்துகிறது. அப்போ உணர்ச்சி என்பது புலனளவில் ஆரம்பிக்கக்கூடிய ஒன்று. உணர்ச்சி அந்த புலன்களிலிருந்து வரக்கூடிய அந்த உணர்வுகள் மன உணர்ச்சிகள் என்று அழைக்கப்படுகின்றன. இது ஒரு பக்கம். இது போக நீண்ட நாளா வாழ்ந்த அனுபவத்தின் காரணமாக நமக்கு நல்ல கேரக்டர்ஸ் நிறைய நம்முடைய இயல்பு உருவாகிருக்கும். இது பல பிறவிகளா நம்ம வந்திருப்போம். பல பிறவியில ஏற்பட்ட பல தாக்கங்கள் நம்முடைய மனதுல ஒரு இயல்பு தன்மையை உண்டாக்கியிருக்கும். இந்த இயல்புகள்ல இருந்து நமக்கு என்ன எழுச்சிகள் வரலாம், நல்ல உணர்வுகள் நமக்கு வரலாம், நெகட்டிவான உணர்வுகளும் நமக்கு வரலாம். அது எல்லாமே இருக்கும். கோபம், கவலை, பதட்டம், பயம் அப்படிங்கிற உணர்வும் நமக்கு எழுச்சி ஆகலாம். அன்பு, கருணை, பரிவு, இரக்கம் என்ற அந்த உணர்வுகளும் நமக்கு வரலாம். மனதில் பதிந்து மனதிலிருந்து நேரடியாக எழுச்சியாக கூடியவற்றை உணர்வுகள் என்று அழைக்கிறோம். ஃபீலிங், அந்த புலன்கள்ல இருந்தும் வரக்கூடியதை சென்சேஷன் என்று சொல்வோம். மனதுல பதிந்து மனதினுடைய புரிதல் காரணமாக புலன் உணர்வு தொடர்பின்றி எழக்கூடிய எண்ணங்களை, அந்த எழுச்சிகளை நாம் உணர்வுகள் என்று அழைக்கிறோம். அது நிறைய உணர்வுகள், நல்ல உணர்வு இருக்கு, கெட்ட உணர்வு இருக்குது. அது பூர்வீக பதிவுகளை கொண்டதாக இருக்கிறது. ஒருவனுடைய குணத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக அந்த உணர்வுகள் இருக்கிறது. நல்ல உணர்வுகள் இருக்கும். ஒரு சில நேரம் அமைதி என்ற உணர்வு இருக்கலாம், சில நேரம் ஒரு குழப்பமான உணர்வு இருக்கும், திடீர்னு ஒரு எரிச்சல் உணர்வு வரும்,
திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவு பிறந்த உணர்வு வரும். மனிதனுடைய மனம் தன்னுடைய புரிதலில் மேம்பட உணர்வு நிலைகளில் மேம்பட்டு வரும். இது உணர்வுகள் என்று அழைக்கப்படும். மனம் புலன்களோட இணையும் போது உணர்ச்சி, மனமாகவே இருந்து சிந்திக்கும் போது அது உணர்வு. விழிப்புணர்வு அப்படின்னா என்னப்போ? விழிப்புணர்வு என்பது மனம் தான் எண்ணங்களை கொண்டதாக இருக்கிறது. தானே தன்னுடைய எண்ணங்களை தூரத்தில் இருந்து கவனித்து விழிப்புணர்வோடு தனக்கு வரக்கூடிய உணர்வுகள், உணர்ச்சிகளை நோட் பண்ணுது பார்த்தீங்களா? அதுதான் விழிப்புணர்வு. அதை சாட்சின்னு கூட சொல்லலாம். மனம் உடலோட கனெக்ட் ஆகும்போது உணர்ச்சி, மனமாக இருக்கும்போது உணர்வு, மனம் தன்னையே தான் உற்று அறிந்து கவனிக்கக்கூடிய திறனை பெறும்போது அது விழிப்புணர்வு என்று அழைக்கப்படுகிறது. இந்த உணர்ச்சி, உணர்வு, விழிப்புணர்வு ஆகியவற்றை நம்ம ரொம்ப டீப்பா பிராக்டிஸ் பண்ணணும். இதை இன்டலெக்சுவலா புரிந்துகிட்டது மட்டும் போதாது. நான் தியானத்தின் மூலமாக எல்லாத்தையும் நான் பிரிச்சு பார்க்க போறேன்னு நீங்க விரும்புனீங்கன்னா விபாசனா என்ற தியானம் மிக அருமையான தியானமாக இருக்கும். அதை பிடித்து கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு இந்த உணர்ச்சி, உணர்வு எல்லாமே உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கும். நீங்க எல்லாத்தையும் விட்னஸ் பண்ணுவீங்க. எதனாலும் உணர்ச்சினாலும் பாதிக்கப்பட மாட்டீங்க, உணர்வுனாலும் பாதிக்கப்படாத அந்த உயர்ந்த ஒரு பேரின்ப நிலை உங்களுக்கு கிடைக்கும். வாழ்த்துகள். நன்றி, வணக்கம்.